உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒவ்வொரு தொடர் செய்திகளாய் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவரை முகமுகமாய் சந்தித்து அவரிடத்தில் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர்களாக நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருவோங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இயேசுவுடனான சந்திப்பில் அவரை சந்தித்த அடுத்த நபர் யார் பார்க்கலாங்களா? ஆமாங்க, செய்தி கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு 2 காரியத்தை நினைவில் வைக்கணுங்க. எல்லா செய்திகளிலுமே ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமானதுங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க 3 காரியத்தை படிக்க போகிறோம். 1 நபர் யாருன்னு படிப்போம், 2வது சம்பவம் என்னன்னு படிப்போம், 3வது நமக்கான பாடம் என்னன்றதை படிப்போங்க. ஸோ நபர் யார், சம்பவம் என்ன, நமக்கான பாடம் என்ன, இது தாங்க 3 விஷயத்தை தாங்க இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அதில் முக்கியமாக கர்த்தருடைய வேத புத்தகம் இவ்வாறாக சொல்கிறது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11. அப்போ வேதாகமத்தில் நம்ம படிக்கிற எல்லா சம்பவங்களிலும் இருந்தும் விசேஷமாய் இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன இருக்குதுங்களா? எச்சரிப்பு இருக்கிறது. இன்றைய பாடத்தில் நமக்கு என்ன எச்சரிப்பை தேவன் தருகிறார் அப்படின்றத பார்க்கலாங்களா? வாங்க ஒரு சிறு ஜெபத்தோடு கூட கடந்து போவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றிகளை எடுக்கிறோம். இதோ இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக இன்று உம்மை சந்தித்த ஒரு நபரை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு பேசும்படியாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சரிங்க, நபர் யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்கலேன். யோவான் 5வது அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலிருந்து 3வது வாக்கியம் வரைக்கும் வாசிக்க போகிறேன். வசனம் 5ஐயும் கொஞ்சம் நம்ம வாசிக்க போகிறோம். நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள்ங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இப்போ இயேசு எங்கே வராங்க? எருசலேமுக்கு வராங்க. அப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்க போகுது? எருசலேமில் நடக்க போகுதுங்க. சரி, எருசலேமுக்கு வந்தார் இல்லைங்களா? என்ன சம்பவம்? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தில் அந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னா, வார்த்தையை கவனிங்க, எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே. ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை படிக்க போகிறோம். ஆட்டு வாசல் அருகே அது எதை குறிக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். 4வது வசனம், ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். அந்த எருசலேமில் பெதஸ்தான் ஒரு குளம் இருக்குதுங்க. அது எங்கே இருக்குது? ஆட்டு வாசல் அருகே இருக்குதுங்க. அந்த ஆட்டு வாசல் அருகே அந்த குளத்தில் அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய வியாதிக்காரர்கள் அதை சுற்றி இருப்பாங்களாம். தேவதூதன் வந்து அந்த குளத்தின் தண்ணீரை கலக்கின பின்பு யார் முதலாவது அதை இறங்குறாங்களோ அந்த நபருக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அந்த வியாதி சுகமாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நபர் யார், இயேசு சந்திக்க போகிற நபர் யாருன்னு இப்போ தாங்க ஓப்பன் ஆகுது. 5வது வசனத்தில் தான் ஓப்பன் ஆகுது. பார்க்கலாங்களா? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இப்போ பெதஸ்தா குளம் எருசலேமில் இருக்குது, ஆட்டு வாசல் அருகே இருக்குது. அங்கே யார் இருக்கிறாங்க? 38 வருஷங்க வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. அவனை தாங்க பார்க்க போகிறோம். அப்போ நபர் யாருங்க? 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு நபர். சரி, வியாதி கொண்ட நபர் இருந்தார். என்ன நடக்குது? சம்பவம் தெரியணும் இல்லைங்களா? சம்பவத்தை நம்ம படிச்சுக்கணும். சம்பவத்தை படிக்கலாங்களா? கீழே வசனத்தை வாசிப்போம் வாங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சரிங்க, இங்கே இயேசு
அவனை பார்த்து சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டார் இல்லைங்களா? அவன் என்ன பதில் சொல்கிறான்? அடுத்த வசனத்தை பாருங்களேன். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாருங்க, 38 வருஷங்க வியாதியாக கிடந்த ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்டார்? நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயான்னு கேட்டார். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். நானும் சொஸ்தமடைய விரும்புகிறேன் தான், தேவதூதன் தண்ணியை கலக்குவார், ஆனால் நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் இறங்குறான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இதை சொன்னான்? படிக்க போகிறோம். ரொம்ப மிக முக்கியமான பாடங்கள் இருக்குது, சரிங்களா? அப்போ சம்பவம் என்னென்னு புரிஞ்சிச்சிங்களா? 38 வருஷங்க வியாதியாக கடந்த ஒரு மனுஷனை இயேசு சந்திக்கிறார். அப்போ இயேசுவை சந்தித்த நபர் யார்? 38 வருட வியாதி உள்ள ஒரு மனிதன். சரிங்க, இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஏன்னா முடிவு காலத்தில் நமக்கு தானே அது மிகப்பெரிய எச்சரிப்புன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அப்போ அந்த எச்சரிப்பு என்ன பார்ப்போம் வாங்க, சரிங்களா? சரி, இதில் முதல் விஷயம், இங்கே பெதஸ்தா குளம்னு பார்த்தோம். அந்த குளத்து பக்கத்தில் தான் யார் இருக்கிறது? 38 வருட வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளம் எங்கே இருக்குது? ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஆட்டு வாசல் அருகே. வார்த்தையை கவனிக்கலாங்களா? அந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நான் மீண்டும் அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. ஆட்டு வாசல் அருகே இருந்தது. இதற்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை வருது தெரியுங்களா? அருமையான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஷிப் மார்க்கெட். ஆட்டு தொழுவம், ஷிப் மார்க்கெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருதுங்க. தமிழில் ஆட்டு வாசல் அருகே வருது, ஆங்கிலத்தில் ஷிப் மார்க்கெட். அப்போ ஷிப் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்களே, ஷிப் மார்க்கெட்டில் என்னங்க இருக்கும்? ஆடு தான் இருக்கும், அப்படி தானே? ஆடு இருக்கிற இடம் தான் நம்ம ஷிப் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி படிக்கணும்னு சொல்கிறாங்களே, முதல் காரியம் பெதஸ்தா அப்படின்னு பார்க்குறோம், அதுக்கான அர்த்தத்தையும் படிக்க போகிறோம். இங்கே ஆட்டு வாசல் அருகேன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஷிப் மார்க்கெட், ஆடுகள் ஒன்று கூடி இருக்கிற இடம். பெதஸ்தா என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் கைண்ட்னஸ், ஹவுஸ் ஆஃப் கைண்ட்னஸ், இரக்கத்தின் வீடு அப்படின்னு அர்த்தங்க. அப்போ மந்தைகள், ஆட்டு மந்தைகள் கூடியிருக்கிற இடங்க. அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, அது இரக்கத்தின் வீடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி படிக்கணும்னு சொன்னனே, நீங்கள் சொல்லுங்கள், வேதாகமத்தில் ஆடு யாரை குறிக்கும்? தேவனுடைய பிள்ளைகள். மந்தைகள் அப்படின்னு வரும்போது, சரிங்களா, மந்தைகள் வரும்போது அது தேவனுடைய பிள்ளைகள். அதை இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எதை குறிக்குது? சபையை குறிக்குதுங்க. அப்போ சபை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருங்க. சபை த ஹவுஸ் ஆஃப் கைண்ட்னஸ், இரக்கத்தின் வீடு. சபை தேவனை தொழுது கொள்கிற இடம் தாங்க, மாற்று கருத்து இல்லைங்க. ஆனால் அந்த சபை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இரக்கத்தின் வீடாக இருக்கணும். எந்த விஷயத்தில் இரக்கத்தின் வீடாக இருக்கணும்? பக்கத்தில் 38 வருஷம் வியாதியஸ்தம் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவனை சுகப்படுத்துகிறது இடமா இருக்கணும். முதல் பாடம். முடிவு காலத்தில் நமக்கு என்ன எச்சரிப்பு அப்படின்னா, நம்ம சபை வெறும் மந்தைகள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் மட்டும் இல்லைங்க. அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குன்னா இரக்கத்தின் வீடாக இருக்கணும். வியாதியஸ்தர்கள் உள்ளே வராங்க அப்படின்னா அவர்களை சுகப்படுத்துகிற வீடாக இருக்கணும். வியாதியஸ்தர்கள் சபைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க திரும்பி போகும் பொழுது வியாதி இல்லாமல் கடந்து போகணும். அது சரீர வியாதியாக இருக்கலாம், பாவ வியாதியாக இருக்கலாம், மனவியாதியாக இருக்கலாம், எந்த வியாதியாக இருந்தாலும் சரிங்க, சபைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி போகும்போது வியாதி இல்லாமல் போகணும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு. த ஹவுஸ் ஆஃப் கைண்ட்னஸ், பெதஸ்தா, ஷிப் மார்க்கெட், ஆட்டு வாசல் அருகே அப்படின்னு படிக்கிறோமே, நம்முடைய சபைகள் இன்னைக்கு அங்கே படித்த பாடத்தின் அடிப்படையில் இரக்கத்தின் வீடாக இருக்குதுங்களா? சுகமாக்குகிற இடமா இருக்குதுங்களா? அது மாறணும் என்பது தாங்க ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பம். இது வியாதியஸ்தர்கள் வருகிற இடங்க. வியாதியஸ்தர்கள் வந்தாலும் அவர் சுகம் பெறுகிற இடமாய் நம்முடைய திருச்சபைகள் மாற வேண்டும் என்பது இந்த சம்பவத்தில் முதலாவது நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்க. இரண்டாவது, இப்போ 38 வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த 38 வருஷமாக வியாதி உள்ள மனுஷன் யாரை குறிக்கிறது அப்படின்றத பாருங்களேன். 38 வருஷமாக அவன் இருக்கிறான் இல்லைங்களா, அவனா இறங்கி குளத்தில் இறங்குற அளவுக்கு அவனுடைய உடல்நிலை இருக்குதுங்களான்னா இல்லை.
வேறு ஒரு உதவியோடு தான் அவன் என்ன பண்ண முடியும், குளத்துக்குள்ளே இறங்க முடியும். அப்போ இது யாரை குறிக்குதுன்னா, பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளை குறிக்குதுங்க. தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத பிள்ளைகளை குறிக்குதுங்க. பாவத்தில் உழன்று மீள முடியாத துயரத்தில் இருக்கிற நபர்களை குறிக்குதுங்க. யார் அந்த 38 வருட வியாதியஸ்தன் அப்படின்னா, யார் தன்னைத்தானே மீட்டு கொள்ள முடியாத அளவில் இருக்கிறாங்களோ, பாவத்தை மேற்கொள்ள முடியாத அளவில் இருக்கிறாங்களோ, அவர்களை குறிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 38 வருட வியாதியஸ்தன் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இப்போ அந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் இருந்தாலிங்களா, அவங்ககிட்ட யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் என்ன கேட்டார்? எப்பா நீ சுகமாய விரும்புகிறாயான்னு கேட்டார். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? 38 வருஷமாக வியாதியில் இருக்கிறாங்க, ஒன்று சுகமாக விரும்புகிறாயான்னா ஆமாம் இல்லை அப்படி தான் சொல்லணும். இங்கே இன்னொரு கேள்வியும் யோசித்து பாருங்களேன். ஏன் ஆண்டவர் கேள்வியை கேட்குறான்றதை இங்கே எப்பயாவது சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? யாரை சுகப்படுத்தணும் அப்படின்னாலும் சில இடங்களில் நீ விசுவாசிக்கிறாயா, நீ சுகப்படுத்த விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இதை கேட்குறாருன்னு தெரியுங்களா? தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பவர் ஆஃப் சாய்ஸை கொடுத்துருக்கிறார், தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுத்துருக்கிறாருங்க. அந்த தெரிந்தெடுக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் விரும்புவார். ஸோ அதன் அடிப்படையில் தான் 38 வருட வியாதியஸ்தர் இருக்கிறான். இவகிட்ட ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? நீ சுகமாய விரும்புகிறாயான்னு கேட்டார். இவன் ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருக்கணுங்க. ஆனால் என்ன சொல்கிறான்? வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் கேட்டதுக்கு இவனுடைய பதில் என்னவா அப்படி இருக்குது பாருங்களேன். அதற்கு வியாதியஸ்தன் 7வது வசனம், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆண்டவர் கேட்ட கேள்வி ஒண்ணுங்க. இவன் என்ன காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சுகமாய விரும்புகிறாயான்னு கேட்குறார். நீ சுகப்படுத்த விரும்புகிறாயாப்பா, நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் ஆமா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மாறா அநேக காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன் சுகமாகலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அன்பானவர்களே, நாமும் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்த விரும்புவார். பாவம் என்னும் நோயிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க விரும்புவார். சத்தியத்தின் வாயிலாக பேசுவார், ஊழியக்காரன் மூலமாக பேசுவார், தீர்க்கதரிசி மூலமாக பேசுவார், இயற்கையின் மூலமாக பேசுவார். ஆண்டவர் பல வகையில் பேசுவாருங்க. சின்ன பிள்ளை மூலமாக கூட பேசுவாருங்க. ஏன் பேசுகிறாரு? நம்மளை சுகப்படுத்த பேசுவார். ஆனால் ஆண்டவர் பேசும்போது இந்த 38 வருட வியாதியஸ்தன் சொன்னது போல நாமும் கதை காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? சுகப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம ஆண்டவர் நீ சுகமாய விரும்புகிறாயான்னு கேட்பாரு. ஆனால் நம்ம ஆமா இல்லைன்னு சொல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரணங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறோமா? இல்லைங்க. காரணங்களை வச்சோம் அப்படின்னா உடனடி தீர்வு கிடைக்காதுங்க. ஆனாலும் தேவனுங்க என்ன செய்கிறாரு? அவன் காரணங்களை சொல்கிறான். காரணங்களை சொல்லியிருந்தாலும் தேவன் அவனுடைய நிலையை புரிஞ்சதுனால அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறாரு? வாசிக்கலாங்களா? கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் சொன்னான், 1000 காரணங்களை சொல்கிறான். ஆனால் ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய திட்டம் என்ன அப்படின்னா அவனை சுகமாக்கணும். அப்போ சுகமாக்கணும் அப்படின்னா 38 வருஷம் தன்னைத்தானே ஆண்டவருடைய அந்த அனுபவங்களுக்குள்ளாக அந்த குளத்தில் இறங்க விடாதபடி தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன் அவன் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த 38 வருட வியாதியஸ்தனை தேவன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாரே, இந்த வியாதியஸ்தன் உடனே என்ன செஞ்சான்னு படித்தோம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இப்போ இவனுக்கு சொஸ்தமாகிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சொஸ்தமாகிற அனுபவம் எங்கே இருந்துச்சு? இவனுக்கு சுகம் எந்த இடத்துல கிடைச்சி தெரியுங்களா? குளத்தில் இறங்கலைங்க. அவன் சொன்ன என்னை குளத்தில் இறக்கி விட்டா நான் சரியாயிடுவேன் அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ படுக்கை எடுத்துக்கிட்டு நடப்பா அப்படின்றார். இவனுடைய சுகம் எங்கே கிடைச்சி தெரியுங்களா? யோசிக்கிறீங்களா? ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் நான் இருந்தால் என்ன சொல்லுவோம்? எப்பா குளத்தில் இறக்கி கொடுப்பா, என்ன நீ என்னப்பா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற என்கிட்ட, அதானே சொல்லுவோம். ஆனால் இந்த 38 வருட வியாதியஸ்தன் அவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. இவன் என்ன செஞ்சான்? நடந்தான். இவனுக்கு சுகம் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட், தேவனுடைய வார்த்தையின்படியே நடந்தான், அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இவன் நடந்தான், அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சுங்க. இன்னைக்கு பல வருட வியாதியினால, பாவ வியாதியினால யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அன்பானவர்களே,
முடிவு காலத்தில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஓபே இஸ் கமாண்ட். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, பாவ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உடைப்பதற்கு தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம பிரியப்படுவோமா? பிரியப்பட்டோம் அப்படின்னா எழுந்து 38 வருஷம் கால் ஊன கூட முடியாதுங்க. படுக்கையில் கடந்தவங்க, அவன் படுக்கையில் கடந்தவன் எழுந்து நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அங்கே சாத்தியமாக அவன் எழுந்து நடந்து போனான். யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னா எவ்வளோ கட்டுகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உடைப்பதற்கு அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. முதல் பாடம் படித்தோம். நம்முடைய சபை எப்படி இருக்கணும்? ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். வியாதியஸ்தர்கள் வந்தாங்க அப்படின்னா அவர்களை சுகப்படுத்துகிற இடமா இருக்கணும். இரண்டாவது என்ன படித்தோம்? இங்கே 38 வருட வியாதியஸ்தர் இருக்கிறான். அவன் எப்படி சுகமடைஞ்சான் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளபடியே கீழ்ப்படிஞ்சான், சுகத்தை பெற்றுக்கிட்டான். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை? ஏன் நம்ம வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ள முடியலை? ஏன் வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நம்புகிறோன்னு சொல்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னும் நம்ம மூளையில் மன அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோமே. மன அழுத்தம் இல்லாமல் யாராவது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையே. எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை, எல்லாருக்குள்ளேயும் வேதனை, எல்லாருக்குள்ளேயும் பாடுகள். ஏங்க? பிரச்சனை ஒன்று இருக்குது. பிரச்சனை என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படியே நம்ம நடக்கலை. அவர் வார்த்தையை உண்மையுத்தமாக நம்ம நம்புவோம் அப்படின்னா இன்றைக்கி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கி இருக்குங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை வாசிக்கிட்டுங்களா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அந்த சுகம் எங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொன்னதுக்கு அவன் ஃபஸ்ட்டு தாங்க ரீசன் சொன்னான். ஆனால் எழுந்து நடன்னு சொல்லும்போது அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டான். அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்கு அவன் முயற்சி பண்ணும்போதே அவனுக்கு சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் சுகம் பெற்றவனா எழுந்து நடந்து போகிறான் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிதல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குதா? ஆண்டவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையாக மாறி இருக்குதா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது என்றைக்குமே நிலைத்து நிற்பது. ஒருபோதும் தேவன் அவர் வார்த்தையை மாற்ற மாட்டார்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்குதுங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுங்க, இன்னைக்கு தீர்மானம் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுத்தா கூட தேவன் நம்முடைய பிரச்சனைகளை உடைத்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, பல வருட கஷ்டங்களாக இருக்கலாம், பல வருட வேதனைகளாக இருக்கலாம், பல வருட வாழ்க்கையில் தீர முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்ம ரட்சிக்க ஒரு அழைப்பை கொடுக்குறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்குதா? நிறைய நேரங்களில் அநேக காரியங்களிலிருந்து விடுபட நம்ம பிரியப்படுறோம், சொஸ்தமாக ஆசைப்படுறோம், ஆனால் சொஸ்தமாக முடியலை. ஏன் முடியலை? அவருடைய வார்த்தைக்கு சரியான கீழ்ப்படுதல் இல்லை. ஸோ இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நம்ம ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கி எல்லா குடும்பங்களும், எல்லா தனிநபர்களும் பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, வருத்தத்தோடு வாழ்க்கை நடத்தணும் தேவனுக்கு விருப்பம் கிடையாதுங்க. அவருடைய விருப்பம் எல்லாம் தன் பிள்ளைகள் சுகபலத்தோடு இருக்கணும் என்பதுதாங்க அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் எல்லாம் தேவன் இந்த பூமியில் படைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆனந்த மகிழ்ச்சியோடு வாழணும் என்பதுதாங்க விருப்பம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனதுனால இன்னும் சுகம் பெற முடியாத நபர்களாகவே நம்ம இருக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத பிள்ளைகளாகவே இருக்கிறோம். 38 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்ல. நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? தாமதிக்க வேண்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், என் பிரச்சனையெல்லாம் நீக்கி போடுங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை நம் வாழ்க்கையாய் மாற்றுவோம் அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் எல்லா நன்மைகளையும் இந்த பூமியில் நமக்கு தந்து அந்த வியாதியஸ்தனை முழுவதுமாக சுகப்படுத்தியவன். ஒருவேளை இந்த 38 வருட வியாதியஸ்தன் நம்பிக்கை ஒவ்வொரு வருஷமாக எப்படி இருந்திருக்கும்? அவன் குளத்தை பார்க்கும் பொழுதும், அவன் தன் நிலையை பார்க்கும் பொழுதும் அவன் எவ்வளவா கஷ்டப்பட்டிருப்பான்.
ஆனால் அவ்வளோ தூரம் அவன் 38 வருஷம் கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் இயேசு அவனை சந்தித்த வேளையில் அவன் சுகம் பெற்றான். இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாய் தேவன் உங்களை சந்திக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களை சந்திக்கிறாரு. தீராத பிரச்சனை, தாங்க முடியாத வியாதி, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரியங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவென்ற தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக சந்திக்கிறார். ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா ஆண்டருடைய அற்புதத்தையும் ஆண்டருடைய அதிசயத்தையும் நம் கண்கள் காணும் என்பதை நாம் அறிந்து கொள்வாங்க. விசேஷமாக தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு படிச்சிருக்கிறோம். நம்முடைய திருச்சபைகள் எல்லாமே ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கணும், ஆவிக்குரிய மருத்துவமனைகளாக மாறி இருக்கணும். யாராவது வியாதியோடு பாவ வாழ்க்கையிலையோ அல்லது சரீர வியாதியிலோ யாராவது ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி மாறி போகணும்? வியாதி அற்றவர்களாய் மாறி போகணுங்க. வந்த போலவே திரும்பி போவது தேவனுடைய ஆசையோ விருப்பமோ கிடையாதுங்க. அவர் இந்த பூமியில் ஏன் திருச்சபையை நிறைய வச்சிருக்கிறார் அப்படின்னா அநேகருக்கு சுகம் கிடைக்கிற இடமா தாங்க இது இருக்குது. இது வெறும் ஆராதிக்கிற இடம் மட்டும் இல்லைங்க, மந்தைகள் கூடி தேவனை தொழுது கொள்கிற இடம் மட்டும் இல்லைங்க. இது சுகம் கிடைக்க வேண்டிய இடங்க, சுகம் பெற வேண்டிய இடங்க. இந்த சுகம் பெற வேண்டிய இடம் இன்னைக்கு சுகம் அளிக்கிற இடமா இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. ஒருவேளை சுகம் கொடுக்குற இடமா இல்லை அப்படின்னா சபையா தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போடுங்க, சபையா முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இது சுகம் கிடைக்கிற இடமா மாத்துங்க தகப்பனே, இது சுகம் கிடைக்கிற இடமா மாத்துங்க ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா திரும்பி போகும்பொழுது வேதனையோடு வியாகுலத்தோடு போகக்கூடாது ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் இருந்து விசுவாச பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஒரு சுகப்படுத்துகிற இடமா மாறும். நம்முடைய திருச்சபை சுகப்படுத்துகிற திருச்சபைகளாய் மாறுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் சந்தித்த இந்த வார்த்தையின் மூலமாய் 38 வருஷ வியாதி உள்ள ஒரு மனுஷன் இயேசுவை சந்திச்சாங்க. அவனுக்கு எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்தாருங்க. ஒருவேளை ஆண்டவர் வார்த்தையை இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிப்போம் அப்படின்னா அதே சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னா வல்லமை நம்ம வாழ்க்கையில் இடைபடும். ஆண்டவருடைய சொற்களுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் மாற்றி கொடுப்பார். இந்த நேரத்தில் அடியேன் ஒரு சிறு ஜெபம் எடுக்க போகிறேங்க. ஒருவேளை சபை இது வரைக்கும் சுகப்படுத்துகிற இடமா இல்லையா, ஜெபிப்போம். ஒருவேளை இது வரைக்கும் தீர முடியாத பிரச்சனைகளோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா, ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களை சந்திக்க ஆசைப்படுறாரு. ஜெபம் செய்வோம். எங்கள் நீதி உள்ள பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். இந்த 38 வருட வியாதியஸ்தனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் அருளின தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தீராத வியாதியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தாங்க முடியாத பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவ பிரச்சனை என் வாழ்க்கையில் பெருக்கெடுத்திருக்கிறது, என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஏக்கமுடைய பிள்ளைகளாக யாராவது ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை சந்தித்து அவருடைய வியாதிகளையும் அவருடைய கஷ்டங்களையும் அவருடைய பாவ பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் தேவன் பிள்ளைகளை திடப்படுத்திட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்குள் அன்பான பிள்ளைகளே, இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக இன்று இயேசுவை சந்தித்த 38 வருட வியாதியஸ்தனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படித்தோம். மீண்டும் ஒரு செய்தியில் நாம் தேவனுடைய சமூகத்தில் இணையும் வரை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.